ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். நம்ம ஏற்கனவே ஒரு போன பதிவில் பார்த்தீங்கன்னா, தாவேகா மாநாட்டில் வந்து ஒரு 41 பேர் மரணம் ஏற்பட்டது. அது எதிர்பாரா விதமாக மரணம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னன்றதை நம்ம ஜோதிடம் ரீதியாக ஆராய்ச்சி செஞ்சோம். இது போன பதிவில் இருக்குது. பதிவை பார்க்காதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவை பார்த்தீங்கன்னா அதற்கான ஜோதிட காரணம் என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஜோதிட காரணத்தை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது அரசியல் பதிவு இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதர் மாதிரி நிகழ்வு ஏற்பட்டதற்கு திரு விஜய் அவர்கள் தலைவர் இல்லைங்களா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களின் ஜாதகம் என்ன சொல்கிறது? அதை மாதிரி நிகழ்வு திடீர்னு ஏன் எதிர்பாராத நிகழ்வு நடந்தது? அவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன அன்று நடந்தது? அன்று மட்டும் அப்படி என்ன அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது? அந்த விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது வந்து அரசியல் பதிவு இல்லை, இது வந்து தனிநபரை பற்றிய பதிவு இல்லை. இது வந்து ஜோதிட ரீதியாக அந்த நிகழ்வு ஒருத்தருக்கு ஏன் நடக்குது அப்படின்றத தான் நம்ம விளக்குறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், லக்னம், லக்னாதிபதி இதை வச்சு தான் அவங்களுடைய தசா புக்தி வருது. தசா புக்தியை வச்சு தான் அந்த ஈவெண்ட்ஸ் நிர்ணயிக்கப்படுகிறது. அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தசா புக்தியை வச்சு தான் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல நாடுகள்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கிறது. அதனால் வந்து பலன்கள் எப்படி எடுக்கணுன்றது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். பலன்கள் நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும், அந்த தசாபுத்தி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை பார்க்குறவங்க ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பலன்கள் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்காக தான் ஒரு அலசல் மாதிரி சொல்லலாம். ஜோதிட அலசல். இது அரசியல் ரீதியான பதிவெல்லாம் இன்னொரு முறை சொல்லிக்கிறோம். ஸோ திரு விஜய் அவர்களின் ஜாதகம் என்ன சொல்கிறதுன்றதை பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் தேவைன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ தூரம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தரப்படும். சரிங்களா? இப்போ வந்து நாம் பதிவுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூரில் நடந்த மாநாடுன்னு சொல்கிறத விட ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து ஒரு 41 பேர் எதிர்பாரா விதமாக மரணம் ஏற்பட்டது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சந்திரன் வந்து ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜின்னு சொல்கிறத விட நம்பர் 1 நடிகர் இருக்கிறவர் வந்து எந்த நடிகராக இருந்தாலும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து சுக்கிரன் மற்றும் சந்திரன், இந்த 2 கிரகங்கள் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் சுக்கிரன் சொந்த வீட்லேயும் சந்திரனும் சொந்த வீட்லேயும் இருக்குது. இது ஒரு காரணம். அன்னைக்கு என்ன அந்த நிகழ்வு நடக்கும்போது கோச்சாரத்தில், அதாவது அன்றைய பிளானட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் நீச்சமாக இருந்தது. இது ஒரு காரணம். சுக்கிரன் வந்து சிறப்பான இடத்துல இல்லை, சூரியனோட வீட்டில் இருந்தது. அது எதிரியோட சைனுன்றது மட்டும் இல்லை, சுக்கிரனோட சேர்ந்து இருந்தது, சிறப்பானது இல்லை. இது ஒரு 2 ரீசன்னால தான் அன்னைக்கு நடந்தது. சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுன்றது பெரிய ரீசன். விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிற நட்சத்திராதிபதி சந்திரன் வந்து நீச்சமாக வந்து அனுஷம் நட்சத்திரத்தில் இருந்தது. அனுஷம் நட்சத்திரத்தோட அதிபதி சனி பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்தார். ஸோ அந்த நாளில் அந்த நேரத்தில் சனி வக்ரமாக இருந்ததும் சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்தில் நீச்சமாக இருந்ததும் ஒரு காரணம். சுக்கிரனும் சப்போர்ட் பண்ணுற இவருக்கு குறிப்பாக இந்த நம்பர் 1 நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுற 2 கிரகங்களும் கோச்சாரத்தில் சிறப்பாக இல்லை. அதனால் அந்த மாதிரி எதிர்பாராத இன்சிடென்ட் நடந்தது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? இப்போ இவருடைய ஜாதகத்தில் ஏன் அன்னைக்கு நடந்தது, இவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறதுன்றதை பார்ப்போம். இவர் வந்து திரு விஜய் அவர்கள் பிறந்த தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிறந்த நேரம் தான் தெரிஞ்சிருக்காது. பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 22 ஜூன் 1974, அதாவது 22/6/1974 அன்று மதியம் 1:13 பிறந்திருக்கிறார். 13 ஹவர்ஸ். சரிங்களா? உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம். 22ஆம் தேதி 6ஆம் மாதம், அதாவது ஜூன் மாதம் 1974ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதக கட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஜாதகம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னமில் பிறந்திருக்கிறார். கன்னி லக்னம் அப்படின்னாவே அது புதனோட அதிபதி. புதன்ன்றது வந்து நடிப்பு துறைக்கு, அதாவது நடிப்பு வரத்துக்கு ஒரு சிறப்பான கிரகம். நடிப்பு துறையில் பெருசாகணும் அப்படின்னா வந்து சுக்கிரனும் சந்திரனும் சப்போர்ட் பண்ணணும் அந்த ஜாதகருக்கு. இவருக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் இருந்திருக்கு. இவருடைய லக்னாதிபதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒருத்தங்களுக்கு லக்னாதிபதி சிறப்பாக இருந்ததுன்னா அந்த எந்த தசாபதினாலும் அதற்குரிய விஷயத்தை லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணி நிறைய விதமாக கொடுக்கும். அதுதான் வந்து விதி. இவருக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கன்னி லக்னம்ன்றதோடு புதன்
வந்து சொந்த வீட்டில், அதாவது 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறார். வக்ரமாக இருந்தாலும் திக்பலம் பெற்ற சூரியனுடன் இணைந்திருக்கிறார். திக்பலம்ன்றது சூரியன் 10ல் இருந்தால் திக்பலம். அந்த சூரியனோட புதன் லக்னாதிபதி இணைந்து இருக்கிறது ஒரு சிறப்பம்சம். தொழிலில் இல்லை, இவர் எந்த துறையில் இருந்தாலும் பெரிய அளவில் இருப்பார்ன்றது இது காட்டுது. ஏன்னா லக்னாதிபதியோட சூரியன் உச்சம் இல்லை, சூரியன் திக்பலம் அவர் சேர்ந்திருக்கிறது சிறப்பு. இது ஒரு சிறப்பு இல்லைங்களா? இதை தவிர வேறு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட சனியும் சேர்ந்திருக்கிறார் 10ல். சரிங்களா? சனி பார்த்தீங்கன்னா இவருக்கு 5வது மற்றும் 6வது அதிபதி. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இவருக்கு மற்ற கிரகங்கள் குரு பார்த்தீங்கன்னா அவர் 7வது இடத்து பாதகாதிபதியாக இருந்தாலும் 6ல் மறைவது சிறப்பு. அவர் 6ல் மறைந்து சிம்ம வீட்டை 7வது பார்வையாக பார்க்குறார். குழப்பில் 6வது இடத்துல குரு இருக்கிறார், அதாவது கும்பராசியில் கன்னி லக்னத்துக்கு. அவர் வந்து பார்வை வந்து சிம்ம வீட்டில் படுது. சிம்மத்தை பார்ப்பார் இல்லைங்களா? கும்பத்தில் இருந்தால் சிம்மத்தை பார்க்கும்போது என்ன நல்லது நடக்கும்னா, அரசாங்கம் தொடர்புள்ள துறையில் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு பிறந்த ஜாதகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம வீடை பார்த்தா குருன்னு எல்லாருக்குமே நடந்துருமா அப்படின்றது இல்லை. இவருக்கு லக்னாதிபதியும் அதே குரு வந்து பார்க்குறார். லக்னாதிபதி புதனையும் வந்து குரு பார்க்குறார். குரு வந்து கும்பத்துலேருந்து 5வது பார்வையாக புதனை பார்க்குறார். 10ல் இருக்க புதனை 7வது பார்வையார் சிம்ம வீட்டை பார்க்குறார். இது மட்டும் இல்லை, சிம்ம வீட்டோட ஓனர் சூரியனையும் திக்பலம் பெற்ற சூரியனையும் குரு பார்க்குறார். இதெல்லாம் தான் சிறப்பம்சம். ஏன் சினிமாவில் பெரிய அளவில் இருந்தார்னா, அடுத்து வர சந்திரன் பார்த்திங்கன்னா 11ல் சொந்த வீட்டில் கடகத்தில் இருக்குது. லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறது. கூடவே வந்து நீச பங்கம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது. 8வது அதிபதி 3வது அதிபதி. இயற்கை பாவகிரகங்கள் நீச்சம் பெறுவது சிறப்பு. இவருக்கு 11ல் சிறப்பாக நீச்ச பங்கம் பெற்றிருக்குது. அதனால் ஒரு சிறப்பான ஜாதகம். அவரை பற்றி சிறப்பான ஜாதகம்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல, ஏன் அன்றைக்கி வந்து இந்த நிகழ்வு நடந்தது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். சரிங்களா? அவருக்கு சிறப்பான ஜாதகம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து இந்த பதிவு மூலமாக தான் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தவிர பார்த்திங்கன்னா 9ல் வந்து இவருக்கு சொந்த வீட்டில் சுக்கிரன் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? சுக்கிரனும் சந்திரனும் சிறப்பாக இருந்தால் அவர் நடிப்பு துறையில் பெரிய அளவில் இருப்பார். இவருக்கு பார்த்திங்கன்னா 9ல் சுக்கிரனும் சொந்த வீட்டில், சந்திரன் 11லையும் இருக்குது. அதனால் நடிப்பு துறையில் பெரிய அளவில் இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு காரணம் இது தான். இந்த சுக்கிரன் கூட கேது சேர்ந்துருக்கு. ஆனால் டிகிரி வைஸ் ஒன்றா இல்லை. 9ல் சுக்கிரனும் கேதுவும் இருந்ததுன்னா 3ல் வந்து ராகு இருக்கும். அதனால் இதுதான் இவருடைய அனைத்து கிரகங்களோட இது. சரிங்களா? 9ல் சுக்கிரன் தந்தைக்காரகன்றதோட தந்தைக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சில கான்ட்ரவர்சி இருந்திருக்கலாம் இவங்க தந்தையோட. ஏன்னா காரகோபாவனாஸ்தி அப்படின்ற அடிப்படையில் 9வது அதிபதி 9ல் இருப்பது ஒரு சில கருத்து வேறுபாடை கொடுக்கும். அது வந்து ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா காரக கிரகம் சூரியன் தந்தைக்கு, அவரும் பார்த்திங்கன்னா சனியோடு சேர்ந்து 10ல் இருக்கிறார். திக்பலம் பெற்றாலும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்படி இருக்குது. சரிங்களா? இது ஒரு தகவல். ஏன் அன்றைக்கி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை சிறப்பு தானே 9ல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர தசை ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சிறப்பு. 2012லேருந்து இவரை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அது ஸ்டார்டிங்லேருந்து இல்லை, அந்த 2012லேருந்து பெரிய லெவலுக்கு இவர் போயிட்டு இருப்பார். 2025க்கு மேலேயும் சுக்கிர தசை இருக்குது, பெரிய லெவலில் இருப்பார் நடிப்பு துறையில் அப்படின்றத காட்டுது. சரிங்களா? இது ஒன்று எதுக்கு சொல்கிறேன்னா, சுக்கிர தசை 2012லேருந்து 2032 வரைக்கும் நடக்குது. இப்போ நடக்கிற புக்தி பார்த்திங்கன்னா இவருக்கு சனி புக்தி நடக்குது. இந்த சனி புக்தின்றது வந்து இவருக்கு 6வது அதிபதி. 6வது அதிபதினா உங்களுக்கு தெரியும், வம்பு வழக்கு எதிரி இதெல்லாம் வேலை அதெல்லாம் சொல்கிற ஸ்தானம். இவருக்கு பார்த்திங்கன்னா குருவும் அங்கே இருந்து 6வது அதிபதியை சனியும் வந்து சூரியன் கூட இருக்கிறதோட்டு இவருக்கு எதிரிகள் அதிகம். ஏன்னா அரசியலில் இருக்கிறார், எதிரிகள் இருப்பாங்க. இது நேச்சுரலாக எல்லாருக்கும் தெரியும். ஏன் அன்னைக்கு அந்த டைமில் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, சனி புக்தியில் சனி அந்தரத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. கோச்சாரத்துலேயும் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் போகிறது ஒன்று, சந்திரன் நீச்சமாகிறது ஒன்று. சந்திரன் வந்து அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் சனி வந்து வக்ரமாக இருக்கிறதோட்டு சனி அந்தரம் நடக்கும்போது இவருக்கு சாதகமற்ற சூழல் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. அதனால் இவருடைய பெயர் கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுனால அது வந்து நடந்தது. அதனால தான் அவர் போன கூட்டத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது. அதற்கு காரணம் வந்து இவருக்கு சனி புக்தி சனி அந்தரம் நடந்தது தான். அது ஒரு காரணம். கோச்சாரத்திலையும் வந்து சந்திரன் நீச்சமாகி
சனியோட நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரத்தில் போனது ஒரு காரணம். சுக்கிரனும் சாதகமில்லாத இடத்துல இருந்தது. ஏன்னா சுக்கிரன் வந்து தசை நடக்குது. சுக்கிரன் கேது கூட இருக்கும்போது நடந்தது. சுக்கிர தசா இல்லைங்களா? சந்திரன் சனியோட அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சனி வந்து நட்சத்திராதிபதி இந்த கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கும்பொழுது இந்த நிகழ்வு நடந்தது. ஏன்னா அவருக்கு சனி அந்தரமும் சனி புக்தியும் நடக்குது. அதனால் அந்த நிகழ்வு இவருக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை கொடுத்தது. அதனால தான் இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்தது. இதுதான் வந்து அந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணம். இந்த பதிவுகளை பற்றி உங்களுடைய கருத்து, அதாவது திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி அசம்பாவிதம் இந்த மாதிரி நடந்தது அவருடைய ஜாதகத்தில், உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது தவிர உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமற்ற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா, உங்களால் கணிக்க முடியலன்னா, தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தோட போட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் 24 ஹவர்ஸில் அதற்கான ரீசன் என்னன்றதை உங்களுக்கு வழங்கப்படும். இது ஏற்கனவே நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதை நம்ம கண்டினியூவாகவும் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த பதிவு எதுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மாதிரி அசம்பாவிதம் வந்து நடக்கிறதுக்கு பிளானட்ஸ் காரணம் ஜோதிட ரீதியாக. அதனால் இந்த ஜாதகத்தை எடுத்தோம். அதனால தான் அன்றைக்கி வந்து இந்த அசம்பாவிதம் நடக்கும்போது கோச்சாரத்தில் என்ன மாதிரி பிளானட் இருந்ததுன்றதும் நம்ம சொன்னோம். அதுக்கு தான் இந்த ஜாதகம் ஒரு அலசல் பண்ணோம். மற்றபடி இது அரசியல் பதிவில் ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தசா புத்தி அந்தரம் காரணம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே விஷயத்துக்காக இதை நம்ம சொன்னோம். சரிங்களா? அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.